அது ரொம்ப ஸ்பெஷல். பட் அஃப்கோர்ஸ் நான் காமிச்சுக்க மாட்டேன். சார் கிட்ட ரொம்ப டிக்னிஃபைடாக நடந்துப்பேன். ஓகே, டீசன்ட். எஸ் எஸ். அவரோட படம் நான் ரொம்ப கேர் எடுத்து தான் பண்ணுவேன். தீபிக்கு என்னன்னா அப்பப்போ கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவேன். எங்க அண்ணன் வச்சு என்ன பண்ற. அது எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒன்று இருக்கும்ல. ப்ரெஸ் மீட்ல சொன்னாரு விஜய் சாருக்காக தீ குளிப்பாங்க சார். கோட்ல இன்ட்ரோ, இன்டர்வல் அண்ட் கிளைமாக்ஸ் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. ஐயோ, that was one of my lowest times in my life. அவ்வளோ ஸ்ட்ரகிள், ஒரு மாதிரி ஒரு லோ டைம்ல இருந்தோம் இமோஷனலி மென்டலி. அப்போ மாஸ்டர் அந்த டைம்ல எடுக்கப்பட்ட ஒரு பெரிய படம். அது வரைக்கும் எல்லாரும் வந்து இனிமே தியேட்டருக்கே வரமாட்டாங்க, பயம் வந்துச்சு வருவாங்களா இல்லையா. இது வந்த உடனே சேட்டை பிடிச்ச ஆள் ஒருத்தர் இருக்காருல்ல, சேட்டை பிடிச்ச விஜய் சார். அது ரஷ்யா அண்ட் ரஷ்யால ஏறி செம்ம குளிர். அவருக்கு 9 மணிக்கு ஷாட்னா அவர் ஆக்சுவலி 7 மணிலேருந்தே அவர் ரெடி டைம்ல வந்து அங்கே செட்டு ரெடியே ஆகல. அது அவரோட ஃபேவரட். அவர் இன்டென்ஷன் வாஸ் அதை பண்ணிட்டு அவருக்கு போய் காமிச்சு அதை சர்ப்ரைஸாக ஒரு ட்ரிபியூட்டாக தான் அதை பண்ணியிருந்தோம். ஆனால் அது அவரால் பார்க்க முடியல. பட் 24 படங்கள்ல இல்லாத ஒரு பெரிய உழைப்பு அந்த படத்துக்காக இருந்தது. ஆமாம், ஏன்னா இது ஒரு 10 படம் பண்ணுற சீரியஸ்லி. எஸ் ஓகே. பெரிய சீக்வன்சஸ் எல்லாம் ஆக்ஷன் சீக்வன்சஸ். அவர் வந்து அவரோட படங்கள் போக போக பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகிட்டே தானே போயிட்டுருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஜய் சார் பார்ப்பீங்க. அர்ச்சனா மேம் வணக்கம். வணக்கம். ஓகே, அண்ட் சொன்ன மாதிரி தான் தேங்க்ஸ் ஃபார் டைம். ஏன்னா வெளியே பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளோ பரபரப்பாக எல்லாரும் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் கமிங் வீக் இட்ஸ் கோயிங் டு பி அ திருவிழா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ எனக்குன்னு வச்சுக்கோங்க, நான் இப்போ நான் ஞாயிற்று இன்டர்வியூ பண்ண போகிறேன்னா அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் கேள்விகளை கேட்டாகணும், வேலைன்னு ஒன்று வந்து பண்ணி ஆகணும். உங்களுக்கும் அதே ஒரு சுச்சுவேஷன். பிகாஸ் ப்ரெஸ் மீட்ல சொன்னார் விஜய் சாருக்காக தீ குளிப்பாங்க சார். வெங்கட்ரமணன் சார் அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அந்த அளவுக்கு ஹார்ட் கோர் அப்படிங்கிறது வெங்கட்ரமணன் சார் வாயிலிருந்து வந்தது அப்படிங்கிறது. பட் அந்த ஃபேன் கேர்ள் அந்த ஃபேன் மூமெண்ட்டை தாண்டி ஒரு ப்ரொடியூசராக அதில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறீங்களா ஸ்பாட்லேயே இருந்து பார்த்தது ஹவு செரிஸ் மேம். சி அது ரொம்ப ஸ்பெஷல். பட் அஃப்கோர்ஸ் நான் காமிச்சுக்க மாட்டேன். லைக் சார் கிட்ட ரொம்ப டிக்னிஃபைடாக நடந்துப்பேன். ஓகே, டீசன்ட். எஸ் எஸ். நான் ரொம்ப குவைட்டும். ஸோ அவ்வளோவா ரொம்ப கான்வர்சேஷன் அது மாதிரி கிடையாது. அண்ட் ஹேவ் வெரி குட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ளே இருக்குது. அதனால வந்து அண்ட் அவருக்கு தெரியும் அவர் மேலே வந்து ஒரு இன்னார்டினேட் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அது எப்போவுமே அவர் வந்து நான் ஒரு ரோல் மாடல், ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஹி நோஸ் அவரோட படம் நான் ரொம்ப கேர் எடுத்து தான் பண்ணுவேன். அது வந்து எல்லா படங்களுக்குமே கேர் எடுத்து பண்ணுவேன். அது வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்லைட்லி மோர் ஸ்பெஷல். தீபிக்கு என்னன்னா அப்பப்போ கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவேன். எங்கள் அண்ணன் வச்சு என்ன பண்ணுற, என்ன பண்ணுறீங்க, ஏதாவது பண்ணிடாதீங்க. சரி, அது எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒன்று இருக்கும்ல, மற்றவங்க ஒன்றும் சொல்லக்கூடாது நம்ம ப்ராடக்ட் பற்றி. அந்த 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 மாதிரி அந்த அதை தான் அவர் வந்து அப்படி சொல்கிறாரு. ஏன்னா அப்பப்போ ஏதாவது நான் சொல்லிகிட்டே இருப்பேன். பட் இது நல்ல மூமெண்ட் தான், அதை கேட்க நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன இப்போ நான் கேட்டதுக்கான ரீசன் வந்து இப்போ பிகில நாங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சீக்வன்சஸ் போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா டக்குன்னு ஒரு பர்ஃபார்மர் விஜய்க்குள்ள மொத்த தேட்டரும் பின்ட்ராப் ஆன செயல் வந்து அந்த ராயப்பன் அந்த மூமெண்ட். அது நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் லைவாக ஸ்பாட் வந்து பார்த்துருப்பீங்க. கோட்ல அந்த ஒரு எமோஷனல் மூமெண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்பா பையன் அந்த பாண்டிங் இருக்கும்போது ஓரளவுக்கு எங்களால் கெஸ் பண்ண முடியுது. இந்த கோட் படத்துல ஒரு பர்ஃபார்மரா விஜய் அவர்கள் எப்படி இருக்காரு? ரொம்ப பெருசா இருக்கும். அவர் வந்து அவரோட படங்கள் போக போக பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகிட்டே தானே போயிட்டு இருக்கு. அது அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஜய் சார் பார்ப்பீங்க. ஓகே, அந்த ஒரு சில மூமெண்ட்ஸ் நான் கேட்குறேன். ஏன்னா இது நீங்களே போட்டது தான், அது உங்ககிட்ட இருந்து அட்டை போட்டு எடுத்தது தான். பிகாஸ் ஏன்னா நீங்கள் படங்களை பற்றி நிறைய ஷேர் பண்ணிட்டீங்க. ஐ வாண்ட் டு நோ த பிடிஎஸ் ஆஃப் இந்த மூமெண்ட்டு. சேட்டை பிடிச்ச ஆள் ஒருத்தர் இருக்காருல்ல, சேட்டை பிடிச்ச விஜய் சார் பற்றி. அது என்னன்னா அந்த டைம்ல வந்து அங்கே செட்டு ரெடியே ஆகல. ஓகே, அது ரஷ்யா அண்ட் ரஷ்யாவில் ஏறி செம்ம குளிர். அங்கே கோல்டாக பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட், அங்கே யாருமே இங்கிலீஷும் பேசல. ஸோ அங்கே இருக்கிற தமிழ் ஆட்கள் ஹெல்ப்பில் ஒரு 4-5 டிரான்ஸ்லேட்டர். ஸோ நாங்கள் இங்கே பேசுவோம், அவங்க வந்து அதை ரஷ்யனில் பேசி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய செட்டப் அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அது லேட் வேறு ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள்லாம் செம்ம இதில் இருந்தோம். ஏன்னா எனக்கு என்ன வரினா அவருக்கு 9 மணிக்கு ஷாட்னா அவர் ஆக்சுவலி 7 மணிலேருந்தே அவர் ரெடி வந்துருவார். அவர் ரெடி, அவர் வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கோமே. நான் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். அப்போ அவர் ஜாலியாக அவர் இரிட்டேட் ஆகல. அது மட்டுக்கு அவர் மட்டுக்கு ஜாலியா சில்லா வந்து செம்மையா இருந்துச்சு அந்த சீக்வென்ஸும். ஐ திங்க் இந்த மொமெண்ட்ல கொஞ்சம் பொறாமையா இருக்கு. பிகாஸ் அந்த சேட்டை பிடிச்ச விஜய் சார் நான் கேள்விப்பட்டிருக்கோம், லைவா பார்த்தது அப்படிங்கிறது. அது வந்து எல்லா இடத்துலயும் ரஷ்யால இருந்துச்சு. அண்ட் அங்க நிறைய அந்த கோல்ட்ல வாக் பண்ண வேண்டியிருக்குல்ல. ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த ஸ்கூட்டர்ஸ்ல தான் நிறைய இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆமா, இது மாதிரி நாங்க யூஸ் பண்ணி போயிட்டு இருப்போம். இந்த மூமெண்ட் ஐ வாண்ட் டு நோ பர்சனலி மேம். பிகாஸ் தளபதி அவர்களே தலைவா அப்படிங்கிற ஒரு சிலிர்த்து போன மூமெண்ட் மாதிரி இது.
இந்த ஒரு போஸ்டருக்கு அப்புறம் தான் நீங்க பாத்திருப்பீங்க ஈக்குவலைசர் அப்படிங்கிறது இங்க ட்ரெண்டிங்கா இருந்தது ஆமா பாத்திருப்பீங்க. ஆமா ஆமா இந்த மொமெண்ட்டை விஜய் சாரோட பார்த்தது. இல்ல ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அது. ஓகே. நாங்கலாம் சேர்ந்து தான் படம் பார்க்க போனோம். அப்போ வந்து நான் வந்து லைக் ஃபோன்ல லைக் விஜய் சாரோட படங்களுக்கு இது மாரி நெறைய ஃபோட்டோஸ் இருக்கு. ஆமா, ஏகப்பட்டது. நான் என்னோட இன்ஸ்டாலயே ஒரு போஸ்ட் இருக்கும். அதுதான் கேட்க வந்தேன். ஏஜிஎஸ்ல வந்து அப்படி நின்னுட்டு இருப்பாங்க பிகில். ஸோ பிகிலோட அந்த என்ட்ரி ஷாட் அந்த பட்டாஸ் வெடிச்சுட்டு என்ட்ரி ஷாட்ல அங்க ஒண்ணு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் ஸோ அது அவரோட ஃபேவரட் ஸ்டார். ஸோ விபி வந்து சரி நான் இத டைரக்ட் பண்றேன்னு அவர் பண்ணாரு. ஓகே, இதெல்லாம் ஃப்ரீ டைம் அந்த ப்ராசஸ்ல இருக்கும். ஆஃப் திஸ் கேம். வாஸ் ப்ரீ புரொடக்ஷன். ஓகே, திஸ் வாஸ் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபேஸ் ஸ்கேனிங் பண்ணோம்ல. De-aging அப்போ பண்ண டிஏஜிங் நாங்க யுஎஸ்க்கு 2 தடவ போனோம். ஸோ Okay. ஃபர்ஸ்ட் டைம் போன டைம்ல இது பண்ணது. ஓகே, அந்த ப்ராசஸ் டைம்ல. யா ஆனா எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது மேம். இந்த போட்டோ மூமெண்ட் நான் கேக்குறேன் மேம். பட் இதுல வந்து நீங்க போட்டிருந்த கேப்ஷன் வந்து அவ்வளவு எமோஷனலா இருந்தது. பிகாஸ் மாஸ்டர் டைம்ல நான் அதை மீட் பண்ணது, ஆமா. ரிலீஸ் டைம்ல மீட் பண்ணது. அவரை நான் மீட் பண்ணி சொன்ன விஷயம் வந்து தேங்க்யூ ஃபார் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிட்டது, ஆமா. தேங்க்யூ அப்படிங்கிறது. ஆமா. ஒரு ப்ரொடியூசரா அந்த பாயிண்ட்ல இருந்து சொல்லுங்க. Personally and from a professional point, that was one of my lowest times in my life. ஏன்னா வந்து தியேட்டர்ஸ் எல்லாம் ஷட். ஒரு 1.5 வருஷத்துக்கு வேலை இல்ல யாருக்குமே இல்லையா? அண்ட் அவ்ளோ ஸ்ட்ரகிள். அப்புறம் கோவிட்ன்றது ஒண்ணு வந்து சொசைட்டியே வாட்டிடுச்சு. அவ்ளோ பேர் லைஃப் லாஸ் ஆச்சு. தெரிஞ்சவங்களே நம்ம எல்லார் ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து நெறைய இழப்பும் ஆமா. இருந்தது. ஒரு மாரி ஒரு லோ டைம்ல இருந்தோம். எமோஷனலி, மென்டலி. அண்ட் அவ்ளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. எல்லாரையும் புரொடெக்ட் பண்ணணும். ம். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு தியேட்டர் செயின். ஏன்னா அவ்ளோ மல்டிப்ளெக்ஸஸ் வச்சிருக்கோம். தியேட்டர்ஸ் வர் த ஃபர்ஸ்ட் டு க்ளோஸ் அண்ட் லாஸ்ட் டு ஓப்பன். அந்த டைம்ல நெறைய படங்கள் ஸ்ட்ரெயிட்டா ஓடிடிக்கு OTT. போற ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு. அப்போ மாஸ்டர் அந்த டைம்ல எடுக்கப்பட்ட ஒரு பெரிய படம். அப்போ அவரு வந்து அத ஹோல்ட் பண்ணாரு. Audience லலித் sir. சாரும் சேர்த்து. லலித் சார் கிட்ட சொல்லி Yes, ஐ மீன் ஆஸ் அ புரொடக்ஷன் அண்ட் ஆஸ் த ஹீரோ ஹி ஸ்டுட் பை த தியேட்டர்ஸ்ல. அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் வந்து இனிமே தியேட்டருக்கே வரமாட்டாங்க. ஆடியன்ஸ் ஒரு எல்லாம் ஓடிடிக்கு நெகட்டிவ் மாறிட்டாங்க. அந்த இதுல வந்து அப்புறம் ஒரு பயம் வந்துச்சு. வருவாங்களா இல்லையா? அந்த ஜோன்ல இருக்கும்போது இது வந்த உடனே எவ்ரிஒன் கேம் இன் ட்ரோவ்ஸ்ல. அது ஒரு எமோஷன் தான். அண்ட் அதனால சொல்றேன் ஹி இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டார்ஸ் ஹூ ஸ்டுட் பை தியேட்டர்ஸ் ஆல் ஹிஸ் கரியர். ஐ திங்க் அவர் தியேட்டர்ஸ்க்காக தான் எப்பவுமே அவர் படங்கள் தியேட்டர்ஸ்ல வந்து அந்த பில்ட் பண்ணது தான் இந்த ஸ்டார்டம். ஸோ அத தேங்க் பண்ணி போட்டணும். ஓகே, இல்ல அந்த எமோஷனல் மூமெண்ட் எப்படி யா இருந்துச்சு? ரொம்ப அழகா ஆமா சொல்றீங்க. ஆமா. அண்ட் இந்த ஒரு மூமெண்ட் இந்த குட். இது மாதிரி நெறைய இருக்கு. எஸ், எங்களுக்கு இது ஒன்று தான் கிடைச்சது. ஆமா ஆமா. நீங்க சைலண்டா பார்த்து ரசிச்சுட்டு மட்டும் இருப்பீங்களா மேம் அவர்கிட்ட? இந்த இல்ல மாதிரி ஏதாவது கான்வர்சேஷன் நான் மோஸ்ட்லி ஒர்க் ரிலேட்டட் தான் பேசுவோம். ஓகே. ஆமா. நீங்க விஜய் சார் படங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த மூமெண்ட்ல கேட்க மாட்டீங்க. ரொம்ப ரேர் அது Rare. மாதிரி. ஆமா ஆமா. ப்ரொஃபஷனல் மேம், சீரியஸ்லி. ஓகே, இந்த ஒரு மீட் வந்து தமிழ்நாடே ரொம்ப செரிஷ் பண்ணும். ஸோ ஆமா. இவங்க ஃபேமிலி, விஜயகாந்த் அவர்களோட ஃபேமிலி மீட் பண்ணாங்க. இது வந்து கேப்டன் வந்து நாங்க டிஜிட்டலி ஒரு இடத்துல எடுத்துட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம் படத்துல. அது வந்து முதல்லயே பிளான் பண்ணதுதான். அப்போ வந்து முதல்லயே ஷூட் பண்ண சீக்வென்ஸும் அதுதான். ஏன்னா அது பண்றதுக்கு டைம் ஆகும். கரெக்ட்டா சிஜில பண்ணி அத எடுத்துட்டு வரதுக்கு டைம் ஆகும். ஆர் இன்டென்ஷன் வாஸ் அத பண்ணிட்டு அவருக்கு போய் காமிச்சு அத சர்ப்ரைஸா ஒரு ட்ரிபியூட்டா தான் அத Yes, பண்ணியிருந்தோம். yes. ஆனா அது அவரால பார்க்க முடியல. பட் மேம் வந்து அத ரொம்ப ஸ்வீட்டா அத இது பண்ணி எங்களுக்கு அத வந்து அக்செப்டும் பண்ணினாங்க. இப்போ இந்த மூமெண்ட் வந்து பிகாஸ் இதுதான் நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கா இல்ல Yes. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணதா இல்ல? இது வந்து செகண்ட் டைம் ஓ, போகும்போது. செகண்ட் டைம். செகண்ட் டைம் போகும்போது. ஓகே. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அவருக்கு அந்த ஃபுல்லி ஷேவன் நாங்க வந்து டிஸ்க்ளோஸே பண்ணல. ஓகே. ஸோ நீங்க அந்த கியூப்ல அந்த ஒரு கருப்பு ஆமா, கலர்ல ஆமா, போட்டுப்ப ஆமா. அப்போ யூ கான்ட் சீ த ஃபேஸ். அப்பவும் அவர் ஃபுல்லி ஷேவ்ல தான் இருந்தாரு. இது வந்து எல்லாரும் அப்புறம் பார்த்துட்டாங்க. அதனால அடக்க முடியாது மேம், ஃபேன்ஸ் எடுத்து யா போட்டுருவாங்க. யா யா. ஓகே, இந்த ப்ராசஸ் எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க மேம்? டென்ஷன்லாம் இல்ல. ப்ரிசைஸா பண்ணும் அப்படின்றது பெஸ்ட் ஹேண்ட்ஸ். லோலா விஎஃப்எக்ஸ்ன்றது இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தி வேர்ல்ட். ஸோ ரொம்ப அழகா அவங்க அத பண்ணி அந்த பண்ணது. ப்ராசஸ் எடுத்துட்டு போனாங்க. ஓகே, அண்ட் இந்த டிஏஜிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு அவுட் பார்த்திருப்பீங்க. அஸ் ப்ரொடியூசரா சொல்லுங்க மேம், அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? பிகாஸ் நாங்க I'm இப்ப happy. லாஸ்டா மட்டல கூட I'm very happy. Yeah. ப்ரிசைஸ்லி அப்படி பண்ணியிருந்தீங்க. அது What we wanted. Yeah. 25வது படம் கோட் பெருசா அமைஞ்சிருச்சு. பிளான் பண்ணிலாம் பண்ணல, Yeah. அமைஞ்சிருச்சு. 24 படங்கள்ல இல்லாத ஒரு ஒரு பெரிய உழைப்பு அந்த படத்துக்காக இருந்திருக்கும் இல்லையா? அது மென்டலியும் சரி நம்மள பாசிட்டிவா தான் வச்சிருந்திருக்கும். அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஆமா, ஏன்னா இது ஒரு 10 படம் பண்ற. சீரியஸ்லிங்க? எஸ் ஓகே. எஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கெட்யூல் நம்பர் ஆஃப் டேஸ்ல 150 நாள் கிட்ட ஷூட் பண்ணியிருக்கோம். அதுல பெரிய சீக்வென்சஸ் எல்லாம் ஆக்ஷன் சீக்வென்சஸ், டபுள் ஆக்ஷன் வச்சு ஆக்ஷன் சீக்வென்சஸ், 5000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்ச சீக்வென்சஸ், அவ்வளோ ஃபாரின் ஸ்கெட்யூல்ஸ். ரெக்கி போகிறதுக்கு ஒரு ட்ரிப்பு, திருப்பியும் ஆக்சுவல் ஷூட்டிங்க்கு ஒரு ட்ரிப்பு. அது மாதிரி ஒரு லொக்கேஷனும் 2 தடவை போய் பார்த்தோம். நடுவில் இஸ்தான்புல் வேற நான் விபி சார் அப்புறம் எங்கள் டிஓபி ரெக்கிக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக வந்து ஸோ எக்ஸ்ட்ரா கண்ட்ரிஸ் வேற 2 3 அப்படியே ஆட் பண்ணி
ட்ராவல், ஆர்கனைசிங் எவ்ரிதிங். ஓகே. இப்ப வெங்கட் பிரபு சார் ஏன்னா படத்துக்கு கூட ஒரு மேஜிக் பண்ணுவார். அவர் வந்து வைப்னா வைப், அப்படி ஒரு வைபான ஆமா. பர்சன். இன்டர்வியூல அந்த பிரஷர் சுத்தமா இருக்க மாதிரி தெரியல. இருக்கு. ஆனா பேசுறதுல அந்த ஃபீல் தெரியுது. அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ப்ரொடியூசருக்குமே டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? ஸோ அர்ச்சனா உங்களுக்கு எப்படி இருக்கு? வெங்கட் பிரபு சார். ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டட் பர்சன். ஆ. எல்லாரையும் கூலா வச்சுட்டு இருந்தாரு. ஸோ அண்ட் ஏதாவது கொஞ்சம் லைக் நிறைய டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுவோம், அது நடக்காதுல்ல. அப்போ அவர் நல்லா இம்ப்ரவைஸ் பண்ணி ஓ. ஹீல் ஃபினிஷ் இட். அது வந்து பெண்டிங் வைக்க மாட்டாரு. அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஓகே. அண்ட் ரொம்ப ஃபன். நெறைய இம்ப்ரவைசேஷன் நடக்கும். அண்ட் ஃபன் மூமெண்ட்ஸ் நெறைய ஆ. இருந்தது செட்ல. சீரியஸ் மொமெண்ட்ல வந்து சீரியஸாவும் இருக்கும். அது ஒரு மாதிரி இட் வாஸ் a குட் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்ல வார்த்தை இல்ல. அந்த ஒரு மொமெண்ட் மாதிரி அது. அப்படி இல்ல. இட் வாஸ் a குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. என்ஜாய் பண்ணி படம். ஐ திங்க் இன்ஃபாக்ட் அந்த ப்ளூபர்ஸ் பார்க்கும்போது ஐ மெசேஜ்ட் ஹிம் சேயிங் ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஏன்னா அந்த அத அத பார்க்கும்போது தான் நாங்க எவ்வளவு பண்ணியிருக்கோன்றதே எங்களுக்கு ஓ, அப்பதான் அப்பதான் அந்த ஓகே. ரியலைசேஷனா இருக்குல்ல. பண்ணிட்டோம். அதர்வைஸ் நம்ம பண்ணிட்டே தானே வொர்க் ஓகே. பண்ணிட்டு இருக்கும்போது நேத்து தான் ஃபைனல் அவுட். நெறைய தடவ படத்த பார்ப்போம். ம், ம். ஒரு புரொடக்ஷன், ஒரு ப்ரொடியூசரா நாங்க வந்து எஸ்பெஷலி கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்றது நான் செட்ல தான் இருக்கேன் எவ்ரிடே. ஓகே. ஸோ யா, யா. எண்ட் ஆஃப் த டே அன்னைக்கு என்ன பண்ணணுன்றத பார்த்துருவோம். சீக்வென்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு தடவ பார்ப்போம். ம். அதுக்கப்புறம் வந்து எடிட்ல பார்ப்போம். ரா ஃபுட்டேஜ் ஒரு டைம் பாப்போம். ரா ஃபுட்டேஜ் ஓகே பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஒரு 2 ஹவர் ஃபுட்டேஜ், 2 1/2 ஹவர் ஃபுட்டேஜ் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஒரு 2 1/2 ஹவர் ஃபுட்டேஜ் இருக்கும். எல்லாம் வச்சு. அப்புறம் கட் பண்ணி ஒரு வெர்ஷன் பார்ப்போம். அப்புறம் டப்பிங் ஒரு வெர்ஷன் பார்ப்போம். அது அப்படியே போயிட்டே இருக்கும். அது போயிட்டே இருக்கும். ஸோ ஓகே. அந்த ஃபைனல் வெர்ஷன் பார்க்கும்போது எவ்ரிபடி ஆல் ஆஃப் அஸ் வெரி எமோஷனல். பிகாஸ் எப்படியோ செம்மையா ஆரம்பிச்சு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம டச் வுட் காட்ஸ் கிரேஸ் படம் முடிஞ்சு ரிலீஸ்க்கும் வந்துருச்சு. வெங்கட் பிரபு சார் நரேட் பண்ணும்போது இப்போ யாராவது உங்ககிட்ட ஸ்டோரி நரேட் பண்றாங்கன்னா அந்த கதை லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு சின்ன விஷுவல்ஸ் தோணும். இப்போ இப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெங்கட் பிரபு சார் நரேஷன் ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். அதை எக்ஸிக்யூஷனாக நம்ம இந்த சீனை எலிவேட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் வா சூப்பர், அந்த ஃபீல் எப்படி இருந்தது? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவர் பண்ணுவாரு. அப்புறம் அதை வந்து ஆஸ் ஆக்டர்ஸ் இப்போ விஜய் சார் அதை எலிவேட் ஆமா, பண்ணுவாரு. ஆமா. பிரசாந்த் சார் ஒன்று எலிவேஷன் பண்ணுவாரு. யோகி பாபு சார் ஒன்று அவங்களோட அந்த இதை எனர்ஜி எடுத்துட்டு வரும்போது அது அப்படியே மாறும். ஓகே. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தட் இஸ் சம்திங் ஐ லவ் அபவுட் திஸ் ஹோல் ப்ராசஸ்ல வென் யூ see it. அண்ட் அது மாறிட்டே அது எலிவேட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அது அவர் நரேட் பண்ணும்போது ஒரு மாதிரி, படிக்கும்போது ஒரு மாதிரி ஓகே. இருக்கும். நரேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கும்போது ஒரு மாதிரி ம். இருக்கும். ஷூட் பண்ணும்போது ஆக்டர்ஸ் அவங்களோட ஒன்று ஒரு எடுத்துட்டு வருவாங்க. எலிவேஷன். அப்புறம் டப்பிங்ல இன்னும் எலிவேட் ஆகும். அப்புறம் ஆர்ஆர்ல அது இன்னும் எலிவேட் ஆகும். ஸோ அது ஃபைனலா நம்ம பார்க்கும்போது அது இட்ஸ் ஹாப்பி. Yeah, சூப்பர். yeah. ஓகே. இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. கோட்ல வந்து நாங்க எதுவும் பிளான் பண்ணல. அதுவா மேஜிக் மூமெண்ட் எல்லாம் அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி. நாங்க என்னயா இப்படி அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ண மூமெண்ட் வந்து கேரளால நீங்க ஒரு டைம் ஷூட்டிங் போனப்போ விஜய் சாருக்கு வந்த அந்த ஒரு வெல்கமிங் பார்த்து ஆமா. சில்லறை நாங்க தெரிஞ்சு விட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளவு அது அந்த க்ரௌட கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது எப்படி இருந்தது? அதெல்லாம் ஒரு செம்ம எனர்ஜியா இருந்தது. அண்ட் அதுவும் நாங்க ஒரு நல்ல ஒரு சீக்வென்ஸ் வேற அங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது கேரி பண்ணுச்சு. ரெண்டுமே அது ஓகே. மாத்தி மாத்தி கேரி பண்ணுச்சு. அது இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். சூப்பர். இப்போ விஜய் சார் தாண்டி தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா அதுக்குன்னா ஒரு 90s கிட்ஸ் ஒரு உணர்வு ஒன்று இருக்கும். அந்த உணர்வு பின்னாடி போஸ்டர்ஸ்ல தான் பிரதிபலிக்கும் போது அது அப்படி இருக்கு. அண்ட் அதர் ஆர்டிஸ்டோட அந்த ஒரு கேரக்டர்ஸ் பத்தி சொல்லலாம். அது வந்து விபி சாரோட மேஜிக் தான். Okay, அவர் okay. ரொம்ப அழகா அது ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாருக்கும் ஒரு ரோல், நல்ல ரோல். ம். பிரசாந்த் சாருக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் ரோல், பிரபு மாஸ்டருக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் ரோல், ஸ்னேகா மேம்க்கு ஒரு பியூட்டிஃபுல் ரோல். எல்லாருக்குமே வந்து ஒரு பிரசன்ஸ். யோகி பாபு சார் எல்லாரும் வருவாங்க. ஜெயராம் சார் இருந்தாலுமே யூ வில் ரிமெம்பர் த கேரக்டர்ஸ். அது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து அவர் பண்ணது தான் அழகு. தளபதி 681 25th விஜய் சார் படம் ஆல்ரெடி பிகில்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இது ஈவன் பிகரா இருக்க போகுது அப்படின்னோடனே அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேமிலிக்குள்ள எப்படி இருந்தது? நீங்களா இருக்கட்டும், ஐஷு மேமா இருக்கட்டும். இல்ல ஆக்சுவலி நாங்க ஒர்க் மோடுக்கு போயிட்டோம் டக்குன்னு. அவ்வளவுதான். ஆமா. ஏன்னா Okay. படம் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டோம். கதை வந்துடுச்சு. டைரக்டர்ஸ் ஃபிக்ஸ் ஆனோடனே இவ்ளோ பெரிய கதைய, இவ்ளோ பெரிய படத்த வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ உடனே அந்த ஜோனுக்குள்ள எல்லாருமே இறங்கிட்டோம். ஏன்னா அப்பதான் இதை புல் ஆஃப் பண்ண முடியும் இந்த டைம் ஃப்ரேம்குள்ள. ஓகே. அந்த என்ஜாய் பண்ற மொமெண்ட்லாம் இல்ல. ஆனா இப்ப வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். லைக் பூஜை போது என்ஜாய் பண்ணுவோம். அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட். கண்டிப்பா Okay. அப்பாக்கு வந்து அது ஒரு ப்ரௌடா தான் அவர் பார்ப்பாரு. ம். அதுக்கப்புறம் வந்து இதோட அவர் படம் ரிலீஸ் தான் என்ஜாய் பண்ணுவாரு. அங்க தியேட்டர்ஸ்ல வந்து பாக்குறது, அந்த Okay. அந்த என்ஜாய்மென்ட் celebrations பாக்குறது, செலிப்ரேஷன் பாக்குறது, அதுதான் அவருக்கு அடுத்த
அந்த மொமெண்ட் தான் வெயிட் பண்ணிட்டு. ஓகே, இப்போ கோட்ல எங்களுக்கு ட்ரைலர்ல பிடிச்சது வந்து நிறைய எலிமெண்ட். ட்ரைலரே கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜ். பயங்கர சர்ப்ரைஸ் மூமெண்டா இருந்தது வந்து தலைவனோட, அதாவது தளபதி அவர்களோட நாஸ்டாலஜியா அந்த கிரியேஷன்ஸ்லாம் ஒன்று இருக்கு. அந்த மருதமலை மாமணியா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த அனிமேஷன்ல நீங்க ஒன்று பண்ணிருப்பீங்க, என்ட்ரி கார்டுக்கு தளபதினு ஒன்று இருக்கட்டும். அதெல்லாம் நீங்க பார்த்தோன்னே நீங்க obviously உங்களுக்கு தெரியும் அது. பட் நீங்க அதை பார்க்கும்போது எப்படி நமக்கு இருந்தது? பிகாஸ் எங்களுக்கு பார்க்கும்போதே அப்படி இருந்தது. ஆஹா பழைய ஐ லவ்ட் இட். ஐ ரியலி அது செம்மையா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அது வந்து எனக்கு ஒரு போஸ்டரா பண்ணி கொடுக்க சொல்லி. ஓகே, சூப்பர். அந்த வித் ஆல் ஆஃப் தெம். ஓகே, இப்போ எனக்கு 3 மூமெண்ட் மட்டும் சொல்லுங்க. எப்படி இருக்க போகுது? கோட்ல இன்ட்ரோ, இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். என்ன ஒரு மாதிரி படத்துல வந்து இன்ட்ரோ, இன்டர்வல், கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா இருக்கணும். அப்பதான் படத்தை எடுப்போம். நான் ஏன் படத்தை எடுக்க போறேன்? இப்போ நீங்க இதுல சொன்னீங்க மேம், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது பிளஸ் வந்து அந்த கேமியோஸ் அப்படிங்கிறது நாங்க கேள்விப்படுறோம். நாங்க 5th பார்த்துக்கிறோம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. பட் அதை அந்த கட்டி காப்பாத்துறது அப்படிங்கிறது இட்ஸ் பெரிய டாஸ்க். நாங்க ட்விட்டர் வாயிலா பாக்குறோம், இல்ல வேற ஒரு அவங்க மூலியமா பாக்குறோம். பட் உங்க வாயிலிருந்து வரது அப்படிங்கிறது செப்டம்பர் 5th பாத்துக்கோங்க அப்படின்னு தெரிய போகுது. பட் அதை கட்டி காப்பாத்துறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம். அது எவ்வளவு டஃப்பான ப்ராசஸ் இருக்கு? ரொம்ப டஃப். அதுவும் இந்த டே ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங்ல வந்து அது கஷ்டம் தான். அது கஷ்டம் தான். பட் நாங்க நிறைய வச்சிருக்கோம் உள்ள. சரக்கு உள்ள இருக்குது. நாங்க 5ஆம் தேதி பார்த்துருக்கோம். ஓகே மேம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் செப்டம்பர் 5th அதுக்காக. நான் இப்போ ஒன்னே ஒன்று கேட்குறேன் ஃபைனலா. படம் பார்த்துட்டு கோட் முடிச்சுட்டு வெளில வரோம் அப்படின்னா எங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலை? இப்போ ஒரு மனநிலை இருக்கு, முடிச்சுட்டு வெளியே வரோம்னா எப்படி இருக்கும்? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? ஓ சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் யுவர் டைமிங். அடுத்தடுத்த பல வேலைகள் இருக்கு எனக்கு தெரியுது. ஸோ அதை பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு பெரிய கிராண்ட் ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Thank you so much. Thank you for the support.